12th படிச்சுட்டு இருந்த அந்த தூத்துக்குடியில் இருந்த நம்ம தங்கச்சி இப்போது உயிரோடு இல்லை. அந்த பெண்ணை கொடூரமாக வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்காங்க. கொலையை செஞ்சவங்க பிடிபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியாயிருக்கு. இந்த நியூஸை ஏற்றுக்கிட்ட அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அந்த பெண் குழந்தையோட உடலை பெற்றுக்கொண்டாங்க. இந்த குற்றவாளி உண்மையிலேயே பிடிபட்டுட்டானா அப்படின்னு சமூக வலைதளத்தில் நான் நிறைய இடத்துல கமெண்ட்ஸில் பார்த்த வகைக்கும் இதில் எனக்கு சந்தேகம் இருக்குது, இதை நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. அதில் ஒரு கமெண்ட் செக்ஷனை உங்ககிட்ட நான் காட்டுறேன். இந்த கமெண்ட் செக்ஷனை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நபருக்கு இந்த குற்றவாளி உண்மையான குற்றவாளியா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. அந்த நபருக்கு மட்டும் இல்லை, அந்த நபர் கமெண்ட்ஸ் செய்த அந்த செக்ஷனில் அவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு. பல பேர் அதை சரின்ற மாதிரி, அதை பாசிட்டிவாக அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி அவங்க கமெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் திரையில் பார்க்கலாம். இதை அடிப்படையாக கொண்டு மக்கள்கிட்ட சில கேள்விகள் இந்த கேஸை குறித்து எழும்பியிருக்கு அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் ஒரு 6 கேள்விகளை மக்கள் மனசில் இருந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. முதல் கேள்வி, எலெக்ஷன் ப்ரெஷர். எலெக்ஷன் ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்குது, ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. அடுத்த மாதம் நம்ம எலெக்ஷனுக்கு இன்னும் அதிகமாக நெருங்கிடுவோம். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த பாப்பாவுடைய இறப்பு பெரிய இஷ்யூவாக இருக்குது, பெரிய சோஷியல் இஷ்யூவாக இருக்குது, கிரேவ் இஷ்யூவாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வைரலானதுனால, இந்த விஷயத்தை குறித்து அதிகமாக பகிரப்படுறதுனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு வகையான ப்ரெஷர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய தாக்கம் எலெக்ஷனில் கூட ஒரு எதிர்வலையை ஏற்படுத்தலாம் ஆளுங்கட்சிக்கு. அதனால் ஆளுங்கட்சி இந்த விஷயத்தை சீக்கிரமாக மூடி மறைக்கணும், சீக்கிரமாக அந்த கேஸை முடிக்கணும் அப்படின்ற அந்த ப்ரெஷர் இருந்ததுனால இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக சரியான குற்றவாளியை விட்டுட்டு ஏதோ ஒரு தவறான நபரை பிடிச்சி இங்கே குற்றவாளின்னு சொல்லி காமிச்சிட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் இருக்குது. கொஷின் நம்பர் 2, மக்களுடைய ப்ரெஷர் மற்றும் எதிர்க்கட்சிகளுடைய ப்ரெஷர். மக்கள்னு நான் சொல்கிறது அந்த ஊர்க்காரவங்க, தூத்துக்குடி விளாத்திக்குளம் அந்த சரௌண்டிங்கில் இருந்த அந்த ஊர்க்காரவங்க, மேலும் ஏடிஎம்கே, இவங்கெல்லாம் ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. ஒரு 9 நாளாக தீவிரமான போராட்டத்தை நடத்தி இந்த கேஸை இம்மிடியேட்டாக நீங்கள் சால்வ் பண்ணணும், இதை செஞ்ச குற்றவாளியை எங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்தி அவனுக்கு தண்டனை நீங்கள் வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் எங்கள் பாப்பாவோட உடலை நாங்கள் வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரவங்களும் சரி ஏடிஎம்கே சைடில் இருந்தும் பெரிய ப்ரெஷர் எழும்புச்சு. அந்த ப்ரெஷரை சரி பண்ணுறதுக்காக தான் இப்படி தவறான குற்றவாளியை இவங்க பிடிச்சி காமிச்சிட்டாங்களோ அப்படின்ற 2வது சந்தேகம் எழும்புச்சு. கொஷின் நம்பர் 3, ஏடிஎம்கே ஒரு படி மேலே போய் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி இந்த கேஸை போலீஸ் சரிவர விசாரிக்க மாட்டுறாங்க, எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் இந்த கேஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, ஏப்ரல் 2வது தேதிக்குள்ளே இந்த கேஸ் பற்றின ஸ்டேட்டஸை கோர்ட்டில் போலீஸ் சமர்ப்பிக்கணும், அப்படி தவறிட்டா சிபிஐக்கு கூட மாற்றப்படலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் வந்துச்சு. அதனால ஆளுங்கட்சிக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்றதுனால சீக்கிரமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு இந்த கேஸை முடிச்சாகணும் அப்படின்றதுனால இந்த குற்றவாளியை எங்கள் முன்னாடி நீங்கள் அடையாளப்படுத்தி காமிச்சிட்டிங்களா அப்படின்ற இந்த 3வது சந்தேகம் எங்களுக்கு எழும்பியிருக்கு. நம்பர் 4 என்னென்னா, ஏற்கனவே கீழே இறாலில் ஒரு முதிய பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செஞ்ச இந்த குற்றவாளியான இந்த முனீஸ்வரன் திரும்பவும் கொலை செய்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவானா? ஏன்னா அவன் டெய்லி போய் கோர்ட்டில் போய் சைன் பண்ணக்கூடிய குற்றவாளியாக இருக்கான், அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது திரும்பவும் வாலண்டியராக இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு அப்படி ஒரு டெம்டேஷன் வந்தால் கூட நாம் ஒரு குற்றவாளியாக இருக்கும்போது திரும்ப இந்த விஷயத்தை அட்டம் பண்ணால் நம்ம மேலே கேஸ் இன்னும் சிவியர் ஆகும், நமக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்றது அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவத்தை அவன் செய்வானா? அதனால் எங்களுக்கு இந்த 4வது சந்தேகமும் எழும்புச்சு. கோவில்பட்டி பக்கத்தில் முதுமையான ஒரு பெண்மணியை, அதாவது 65 வயதுள்ள ஒரு பெண்மணியை 2020வது வருஷத்தில் இந்த நபர், நீங்கள் குற்றவாளின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை செய்து சித்திரவதை செய்து கொலை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்ணீங்க. இந்த கேஸை ஃபைல் பண்ணிவிட்டு ஆயுள் தண்டனை கைதி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் தண்டனையும் வாங்கி கொடுத்தீங்க. உண்மையான குற்றவாளி கூட ஜாமீனில் வெளியில் வர முடியும் அப்படின்னா உண்மையான குற்றவாளியை நீங்கள் விட்டுட்டு தவறான குற்றவாளியை நீங்கள் அடையாளம் காட்டுறீங்களோ அப்படின்ற அந்த 5வது சந்தேகமும் எங்களுக்கு இங்கே வருது. சந்தேகம் இப்படி பல சந்தேகங்கள் எங்களுக்கே இருக்கும்போது
நீங்களும் வெறும் சந்தேகத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு இந்த குற்றவாளியை மேற்கொண்டு குற்றவாளியை ஆக்குறீங்களோ அப்படின்ற அந்த 6வது சந்தேகமும் எங்களுக்கு வருது. மக்களுக்கு இவ்வளவு சந்தேகம் எழும்புது அப்படின்னா இதனுடைய ரூட் காஸ் என்ன தெரியுமா? எதுக்காக பயப்படுறாங்க தெரியுமா? இந்த குற்றவாளி, அதாவது உண்மையான குற்றவாளி வெளியில் ஒருவேளை சுற்றிட்டு இருக்கான், நாம் பிடிக்க தவறிட்டோம் அப்படின்னா இதனுடைய பின்விளைவுகள் இந்த தூத்துக்குடி தங்கச்சியை சித்திரவதை செய்து அவன் தப்பிச்சு போயிடுவான். அடுத்ததாக இது போல் இன்னொரு சம்பவம் நடக்காது அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? அது மட்டும் இல்லை, தவறான நபரை குற்றம் சாட்டி இந்த காவல்துறை பழகிட்டாங்க அப்படின்னா என்ன போராட்டம் செய்தாலும் இப்படி யாரையாவது ஒருத்தரை அடையாளம் காமிச்சு அந்த கேஸையும் மற்றவர்களுடைய வாயையும் அடைச்சிடுவாங்க அப்படின்னு மக்கள் பயப்படுறாங்க. இந்த பயமும் சந்தேகமும் உங்களுக்கு இருக்கிறது உண்மை அப்படின்னா ஆமஜீரஸ் என் மனசில் இருந்ததை அப்படியே நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.